ஒரு நிமிஷம் கேளுங்க. நம்ம மூடு வந்து வீட்டில் இருக்கிறவங்களையும் பாதிக்குங்கிறதுக்கு அருமையான ஒரு உதாரணம் என்னன்னா, நீங்க உங்க மனைவி, பையன், பொண்ணு 4 பேர் டைனிங் டேபிள்ல இருக்கீங்க. பையன் வந்து டக்குன்னு ஒரு கிளாஸை கீழே போட்டுட்டு காஃபியை சிந்திடுறான் பூரா. நீங்க அப்பாவாவோ அம்மாவாவோ ஓங்கி ஒரு அடி கொடுத்து என்னடா நீ இப்படி பண்ணிருக்க அப்படின்னா அவன் அப்படியே கோபமா ரூம்ல போயிடுவான். அப்போ அந்த சின்ன பொண்ணு தங்கச்சி வந்து அவன்கிட்ட ஏதாவது விளையாண்டுதுன்னா தங்கச்சியை ஒரு அடி அடிப்பான் அவன். ஏன்னா அவன் எங்கே வெளியில காமிக்க முடியும். அந்த குழந்தை என்ன பண்ணும், கையில் இருக்கிற பொம்மை எடுத்து குத்திக்கிட்டு இருக்கும். இதுவே சீன் 2 நீங்க பாருங்களேன். இதே மாதிரி காஃபி சிந்துடுது. அந்த நேரத்தில் எல்லாரும் சிரிச்சிடுறீங்க. அது ஒரு சீரியஸாக பொருட்டா எடுக்காம சிரிச்சுட்டு ஓகே சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னுறீங்க. அப்போ அந்த பையன் வந்து ரூமுக்கு போறான். அந்த தங்க வர்றப்ப தங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணா கூட அவன் அணைச்சி கொஞ்சம் ஆரம்பிச்சிருவான். அந்த குழந்தைய என்ன பண்ணும், மனசுல வந்து சந்தோஷமா அந்த பொம்மைகளோட விளையாட ஆரம்பிக்கும். இப்படிதாங்க நம்ம வீட்டு சூழல்ல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா உடனே கோச்சிக்கிட்டு உச்ச ஸ்டைல கத்தாதீங்க உங்கள்ட்ட பவர் இருக்குன்ட்டு. அமைதியா இருங்க, எல்லாம் மாறும்.